அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் 2025 கேட்ட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மொழி பாடம் பகுதி 1 நம்மளுக்கு 90 மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க. அதில் டைம் பார்த்தோம் அப்படின்னா காலம் 3 மணி நேரம். அதில் அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது அனைத்து வினாக்களும் சரியாக பதிவாகி உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளவும், அச்சுப்பதிவில் ஏதாவது குறை இருப்பின் அரை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீலம் அல்லது கருப்பு மையினை மட்டுமே எழுதுவதற்கும் அடிக்கோடுவதற்கும் பயன்படுத்த வேண்டும். அது மாதிரி குறிப்புகள் விடைகள் தெளிவாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட அளவினதாகவும் சொந்த நடையிலும் அமைதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். பகுதி 1 நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் 14 கேள்விகள் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல என்ன, அனைத்து வினாக்களுக்குமே இதில் விடையளிக்கணும். முதல் கேள்வி பாருங்கள், இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் சரியான விடை தொல்காப்பியம். அடுத்து 2 பார்த்தோம் அப்படின்னா குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞரை கண்டுபிடிக்கின்றிருக்கு. இதில் தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம் அப்படின்னு இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா குறிப்புகள் அப்படிங்கிறது இதில் விடை பார்த்தோம் அப்படின்னா குறிப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க, அவர் தமிழறிஞர், முதல் இரு எழுத்துக்கள் மறைக்கலாம் அப்படின்ட்டு. மறை அப்படின்னா மறை, முதல் இரு எழுத்துக்கள் மறை வந்திருக்குதா, அப்போ மறைமலை அடிகள். அடுத்து பாருங்கள், உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே. இன்னூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது எது அப்படின்னா கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. அடுத்து பொருத்தி விடை தேர்க கேட்டிருக்காங்க. அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். இது திருக்குறளிலிருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பயன்தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிதுன்னு வரும். பயன்தூக்கார் செய்த உதவி அதில் என்ன வரும், எந்த குறளில் வரக்கூடியது, நன்மை கடலின் பெரிது. சினம் அப்படின்னா சேர்ந்தாரை கொல்லி. காலத்தினார் செய்த நன்றி அப்படிங்கிறது ஞாலத்தின் மான பெரிது. எந்த திருக்குறள் எந்த வரி தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறத பொருத்தி நம்ம விடை எழுதணும். இது விடை, சரியான விடை. அடுத்து பாருங்கள், எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது எது அப்படின்னா எந்த வழி சமூக முறைனா தந்தை வழி சமூக முறை தான். அடுத்து காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. இந்த தொடரில் கலன் அப்படிங்கிறது எதை உணர்த்துது அப்படின்னா இசைக்கருவி. அடுத்து காலை இளம் வெயில் நன்றாக மேய துன்புறுத்து துள்ளி வரும் புதுவெயில். இந்த கவிதையில் பயின்று வரும் படிமம் என்ன படிமம் அப்படின்னா வினைப்படிமம். அடுத்த கேள்வி பாருங்கள், ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது. இது என்ன வரும், மலை. வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது, மலை தான் வரும். அடுத்து மேடையின் மேலிருந்து வேண்டும்போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படும் திரை கரந்து வரல் திரை. மலைமேகத்தை கண்ட மயில் போல நீலவண்ணனை கண்ட குந்தி. இத்தொடரில் வெளிப்படும் மெய்ப்பாடு எதுனா மகிழ்ச்சி. அடுத்து காப்பியத்தின் பெரும்பிரிவை குறிப்பது காண்டம். பின்வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்க. தொன்மத்திற்கு பொருந்தாதது வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். அடுத்து ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. இப்போ 14 ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கும் விடை பார்த்தாச்சு. அடுத்து பகுதி 2 நம்மளுக்கு கேள்விகள். இதில் எவையேனும் 3 விடை தருக. இது 2 மதிப்பெண் வினாக்கள். மொத்தம் 4 கேள்விகள் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஏதாவது 3 கேள்விகளுக்கு விடையளித்தால் மட்டும் போதும். முதல் கேள்வி பாருங்கள், வாடை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருந்தின. இதற்கான விடை கொடுத்துருக்காங்க. அதாவது இது அஃபீஷியலாக நம்மளுக்கு வந்த விடை தான். இது ஒரு மதிப்பெண் 14 வினாக்களுக்கு விடை ஏற்கனவே கொடுத்தாச்சு. அடுத்து பகுதி 2 முதல் கேள்வி என்ன பார்த்தோம் அப்படின்னா வாடை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருகின்றன. இதில் 2 கருத்துக்கள் இருந்துச்சுன்னா முழு மதிப்பெண் வழங்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 கருத்துக்கள் வேணும் ஒவ்வொன்றுக்கும். முதல் கேள்விக்கு பாருங்கள், விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன.
பறவைகள் மரங்களிலிருந்து நிலத்தில் வீழ்ந்தன. இப்போ 2 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி வந்து செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பன யாவைன்னு இருக்கும். இதற்கான விடை ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருக்க வேண்டும். இந்த வினாவிற்கு பொருத்தமான குறள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. அதாவது மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணத்தால் வெண்ணிற ஒளி எங்கும் பரவி ஒளிரத் தொடங்கியது. இதுக்கு 1 மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாக மாறியது. இதுக்கு 1 மதிப்பெண், மொத்தம் 2 மதிப்பெண் கிடைக்கும். இந்த மாதிரி விடை எழுதுனா. அடுத்து பாருங்கள் 18வது கேள்வி. உவா உற வந்து கூடும் உடுபதி இரவு ஒத்தார் அப்படின்ட்டுருக்கு. இதுக்கு வந்து இடம் சுட்டி பொருள் விளக்க சொல்லியிருக்காங்க. இடம்க்கு 1 மார்க்கு, பொருள் 1 மார்க்கு. இடம் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா இந்த இக்கூற்று கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தில் உள்ளது. உடுபதி அப்படின்னா சந்திரன் சுக்ரீவன், இரவினா சூரியன் ராமன். பொருள் வந்து ராமனும் வானரத் தலைவன் சுக்ரீவனும் அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தார்கள். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். மொத்தம் 4 கேள்விகளுக்கு விடை கொடுத்தாச்சு. ஆனால் ஏதாவது 3 கேள்விக்கு விடை எழுதினா போதும். 2 மதிப்பெண் வினாக்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 2 மதிப்பெண்கள் வினாக்கள் தான், பிரிவு 2ல். இதில் 3 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2க்கு விடை எழுத சொல்லியிருக்காங்க. முதல்ல இருக்கிறது பாருங்கள். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக நீங்கள் வலியுறுத்தும் கருத்துக்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்கள். மழையை பெற மரம் வளர்க்க வேண்டும், மண்ணரிப்பை தடுக்க மரம் வளர்க்க வேண்டும், பூமியின் பசுமையை பாதுகாக்க ஒவ்வொரு மனிதரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவேன். இந்த மாதிரி எழுதலாம். இதுக்கு பொருத்தமான வேறு விடை எழுதியிருந்தாலும் அதுக்கு வந்து மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்து பருவத்தை பயிர் செய், நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுகன்றிருக்கு. சரியான பயிரை தேர்ந்தெடுத்து உரிய காலத்தில் விதைத்தால் வேளாண்மை செழிக்கும். இதுக்கு 1 மதிப்பெண். அடுத்து அதுபோல் எந்த செயலையும் அதற்குரிய காலம் இடமறிந்து செய்தால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் கைகூடும். இதுக்கு 1 மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 21வது கேள்வி. சேமி காட்சி துணிப்பு என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு விடை வந்து பேருந்தை பிடிக்க சாலையை கடக்கும்போது சாலைகளின் இரு பக்கங்களிலும் பார்க்கிறோம். அப்போது நம் கண்கள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி பொருள்கள் அசைவதை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்கின்றன. திரைப்படத்தில் இதனை சேமி காட்சி துணிப்பு லாங் ஷாட் எனலாம். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். 2 மார்க். இதுக்கு வந்து 2 மதிப்பெண்கள். மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 கேள்விகள் இருக்குது. ஏதாவது 2க்கு மட்டும் நம்ம விடை எழுதினா போதும். இப்போ பிரிவு 2 பார்த்தாச்சு. பிரிவு 3ல் வந்து மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 7 கேள்விகளுக்கு நம்ம விடை அளிக்கணும். மொத்தம் வந்து எத்தனை கேள்விகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, 4, 5, 6, 7, 8, 9 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது 7 கேள்விக்கு விடையளித்தா போதும். இப்போ இதில் ஏதாவது 7 கேள்விகள் நம்ம எழுதினா போதும். 9 கேள்விகளில் முதல் கேள்வி பாருங்கள். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடரமைக்கவும் இருக்கு. இப்போ இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருத்தமான, அதாவது புத்தகத்தை படித்து முடித்தால் தரலாம், அந்த புத்தகத்தை உன்னால் முடிந்தால் தரலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஏதாவது விடை எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு மதிப்பெண் வழங்குவாங்க. இது நம்ம வந்து தொடர் முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம்க்கு எந்த சொற்றொடர் வேணால் நீங்களாக கூட சொந்தமாக எழுதலாம். சரியா? ஆனால் சரியாக எழுதணும். அடுத்து ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுகான் இருக்கு. இப்போ கிணற்று தவளை போல, இதை எப்படி எழுதலாம்? நான் மட்டுமே அறிவாளி என்று கூறுபவர் உலகம் தெரியாத கிணற்று தவளை போன்றவர். அப்போ இது மாதிரி இதற்கு வேறு ஏதாவது விடை இருந்தாலும் மதிப்பெண் வழங்குவாங்க. அடுத்து நீங்களாக தான் எழுதணும், நீங்களாக சொந்தமாக எழுதலாம். அடுத்து மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மனம் மனம்னு இருக்குது. இது அதே மாதிரி தான். மல்லிகையின் மனம் மனதை கவர்ந்தது. இதுக்கு பொருத்தமான வேறு விடை இருந்துச்சுனாலும் மதிப்பெண் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடுத்து திருவளர் செல்வன் திருவளர் செல்வன், இவற்றில் சரியான தொடர் எது, அதற்கான இலக்கண விதி யாதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான தொடர் அப்படின்னா இதில் 2ல் எது அப்படின்னா திருவளர் செல்வன். இலக்கண விதி வந்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து பொருத்தமான வேற்றுமை உருபுகளை சேர்த்து முறையான தொடர்களை ஆக்குக. காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். இதுக்கு 1 மார்க் கிடைக்கும். அடுத்து சான்றோர்க்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். இதுக்கு 1 மார்க்கு. அடுத்து ஏதேனும் ஒரு சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. வெங்காயம்னு இருக்குது. இதை எப்படி பிரிக்கலாம்? வெம் கூட்டல் காயம், அதாவது வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய் எழுதிக்கலாம். அடுத்து நெருப்பில் தவறி விழுந்ததால் வெம் காயம் ஏற்பட்டது.
இப்போ 2 மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து அந்தமான். அந்த கூட்டல் மான். அந்தமான் தீவிற்கு மக்கள் அதிகமாக சுற்றுலா செல்கின்றனர். அந்த மானை காட்டில் பார்த்தேன். இந்த மாதிரி நம்ம பொருளை வந்து பிரித்தும் சேர்த்தும் எழுதலாம். இது மாதிரி வேறு விடை எழுதியிருந்தாலும் பொருத்தமாக சரியாக இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பெண் வழங்குவாங்க. அடுத்து கலை சொல்லாக்கம் தருகளை 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது ஆர்டிஸ்ட் அப்படின்னு கவின் கலைஞர், சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம். செவி மாற்றுத்திறனாளிக்கான மாற்று வினா என்ன கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுங்க. அதாவது வீட்டின் அருகில் விளையாடிய குழந்தையை அப்பா எங்கு இழுத்து அல்லது அழைத்து கொண்டு போனார். இதுக்கு 2 மார்க்கு. அடுத்து ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதி தருக. அருங்கானம் அப்படின்னா அருமை கூட்டல் காணம் பிரிக்கலாம். அது வந்து விதி 1 வந்து ஈறுபோதல் விதி, இது 2 வந்து இனமிகள் விதி. இதுக்கு 2 மார்க்கு. அடுத்து ஏழை என, ஏழை கூட்டல் என. விதி 1 ஈ ஐவழி யவ்வும். விதி 2 எனது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதாவது சரியாக பிரித்து எழுதியிருந்தீங்கன்னா 1 மதிப்பெண், சரியான விதி எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. சரியா? அடுத்து ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் விதி தருகன்றிருக்கு. சாற்றி அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? சாற்று கூட்டல் இ. சாற்றுனா பகுதி, ஈன வினையச்ச விகுதி. தொழுதனர்னா தொழு கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டலர். தொழுனா பகுதி, இத் இறந்த கால இடைநிலை, அன் சாரிய, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. சரியா? அடுத்து பகுதி 3ல் பாருங்கள். பிரிவு 1ல் எவையேனும் 2னுக்கு விடை தருகன்றிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது 2க்கு விடை தரலாம். 4 கேள்விகள் இருக்கா? ஏதாவது 2க்கு விடை தரணும். முதல் கேள்வி 31வது கேள்வி பாருங்கள். நீர்நிலைகளிலிருந்து, இது வந்து 4 மார்க் மதிப்பெண், 4 மதிப்பெண் கொடுப்பாங்க ஒரு கேள்விக்கு. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இக்கவிதையின் அடி தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனு என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சி அமைவதை பற்றி எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்காங்க. மழைக்காலம் முடிந்தவுடன் கோடைக்காலம் தொடங்குகிறது. மழைக்காலத்தில் நீர்நிலைகள் நிறைந்திருக்கும். மழைமேகம் விலகி சூரியன் வரும்போது அந்நீர்நிலையிலிருந்து தன் உதடுகளை குவித்து உறிஞ்சுவது போல சூரியன் நீரை ஆவியாக தொடங்கிவிடும் என்கிறது கவிதையின் அடி. அதுபோல காலையில் இலைகளில் காணப்படும் பனித்துளிகள் சூரிய ஒளி பட்டவுடன் மறைந்துவிடும் என்கிறது நாட்டுப்புற பாடல். காலையில் பனித்துளியை உரியத் தொடங்கும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் பிறகு நீர்நிலைகளிலிருந்து நீரை உறிஞ்சுகிறது. எனவே நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாகவே இக்கவிதையின் அடிகள் அமைகிறது. இதுக்கு பொருத்தமாக விடை எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள். குகனோடு ஐவராகி வீடனனோடு 7வராகி நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. இதுக்கும் விடை இங்கே இருக்குது. குகனுடன் நட்பு கிடைத்த பிறகு 4வராக இருந்த நாங்கள் 5வராக ஆனோம். மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனான சுக்கிரவனின் நட்பு கிடைத்த பின் உடன் பிறந்தோர் 6வரானோம். உள்ளத்தில் அன்பு கொண்டு எங்களிடம் வந்த அன்பனே உன்னுடன் சேர்ந்து 7வரானோம். என்னை காட்டிற்கு அனுப்பிய உன் தந்தை தசரதன் இதனால் கூடுதல் புதல்வர்களை பெற்று பெருமை அடைகிறான் என்று ராமன் வீரனிடம் மனம் நெகிழ்ந்து கூறினான். இதுக்கு 4 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அடுத்து சிரிப்பு, சினம், வியப்பு, அச்சம் ஆகியவற்றில் எவையேனும் 2 மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலையை கற்பனையாக படைக்கன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல அச்சம், அதாவது நகை, சிரிப்பு. நந்தி கலம்பகத்தில் பாடிய பாணனின் குரலை எள்ளி நகையாடிய தலைவியின் கூற்று இது. புகழ்மிக்க தலைவனின் புகழ் பாடுவானே நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் பாடினாய். அதை கேட்டு என் தாய் விடிய விடிய காட்டில் ஆளும் பேய் என்றால். பிறர் நரி ஊளையிட்டது என்றனர். தோழியோ நாய் குரைத்தது என்றாள். இல்லை நீ என்றேன் நான். அடுத்து சினம். தன்னை இளையவன் என்று எள்ளிய பகைவேந்தர் மீது பாண்டிய நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம் கூறுதல். தன்னை சிறு சொல்லிய சினமிக்க வேந்தரையா என்று அவர்கள் சிதறி ஓடுமாறு போரிட்டு அவர்களது முரசையும் ஒருங்கே கைப்பற்றுவேன் என்று நெடுஞ்செழியன் புறநானூற்று பாடலில் சினந்து கூறியது. அடுத்து மற்கை, வியப்பு. கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை கண்ட கொன்றவர்கள் வியந்து இந்திரன் கோவலனோடு வந்து பத்தினியாகிய கண்ணகியை விண்ணுலகு அழைத்துச் சென்ற வியப்பான காட்சியை நாங்கள் பார்த்தோம் என சிலப்பதிகாரத்தில் கூறிய நிகழ்வு. அடுத்து அச்சம். யானை சினந்து வர மகளிர் நடுங்கி அஞ்சினர். மதம் பிடித்த யானை மரங்களை முறித்தது. கார்கால மேகம் இடிப்பது போல முழங்கியது. உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காணவியலாமல் மனம் நடுக்கமடைந்தோம். உயிரினும் சிறந்த நாணத்தை காக்க மறந்தோம். வளையல்கள் ஒலிக்க விரைந்து ஓடிச் சென்று அவனை சேர்ந்த மயில் போல் நடுங்கி நின்றோம் என்று குறிஞ்சிப்பாட்டு நிகழ்வு. இதில் எவையேனும் 2 மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலை எழுதினா போதும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி குறிப்பு இது போன்ற மெய்ப்பாடுகளை விளக்கும் நிகழ்வுகளை எழுதியிருப்பினும் முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. சரியா?
அடுத்த கேள்வி, ஈசன் மகன் நின்றனன் ஓர் ஏழையென ஓர்மின் இடம் சுட்டி பொருள் விளக்குக. இதுக்கு இடம்க்கு 1 மார்க்கு, பொருளுக்கு 1 மார்க்கு, விளக்கத்துக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. இப்போ இடம் வந்து எச்சிய கிரீட்டினனார் இயற்றிய ராஜினி யாத்திரிகத்தில் இடம்பெற்றுள்ளது. பொருள் வந்து இறைமகன் ஓர் ஏழையைப் போல அமைதியாக நின்றார், இதை நீங்கள் எண்ணி பாருங்கள். விளக்கம் வந்து இறைமகன் தன்னை பிறர் கயிற்றால் கட்டும்போது அதற்கு உடன்பட்டு நின்றார். தமக்கு இழிவான செயல்களை செய்த அம்மனிதர்கள் பெறப்போகும் துன்பத்துக்காக இறக்கப்படும் ஓர் ஏழையைப் போல அமைதியாக நின்றார், இதை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று கிரீட்டினனார் கூறுகிறார். இப்போ அடுத்து பார்க்கலாம். பிரிவு 2ல் எவையேனும் 2னுக்கு மட்டும் விடை தருக 4 கேள்விகள் இருக்குது. இதில் பாருங்கள், முதல் கேள்வி, மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுகின்றிருக்கு. அதாவது அதுக்கு வந்து ஏதாவது 2க்கு மட்டும் விடை எழுதினா போதும். இங்கே விடை கொடுத்துருக்கேன், அப்படியே பார்த்துக்குங்க. மழைக்காலத்தில் முக்கியமான பொருட்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும், மின் இணைப்பு எரிவாயு இணைப்பை துண்டிக்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைத்தல், அது மாதிரி துணிகள் மருந்துகள் கொசுவலை இதெல்லாம் வைத்துக்கணும். இது மாதிரி பொருத்தமாக வேறு விடை எழுதியிருந்தாலும் மதிப்பெண் 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்து, தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை, இதுவும் நீங்கள் சொந்தமாகவே எழுதலாம். நான் வந்து விடை கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. சரியா? இது மாதிரி 4 பாயிண்ட் எழுதிக்கங்க. 4 மார்க் வர்றப்போ 4 பாயிண்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து 37வது கேள்வி, இதுவும் பார்த்தோன்னா சென்னையின் புகழுக்கு சான்றாக நிற்கும் கல்வி நிறுவனம் குறித்து எழுதுக. இது நம்ம புத்தகத்திலே இருக்கும், பார்த்தீங்கன்னா இதை அப்படியே படிச்சுக்குங்க. இதுக்கு ஒரு 4 மார்க் கொடுப்பாங்க. இது ஃபுல்லாகவே எழுதணும். இதை எழுதிட்டு இது ஒரு தொடர்ச்சியாக இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட்டு சேர்த்து எழுதலாம். இதில் ஏதாவது 4 கருத்துக்கள் எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்து, மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருகின்றிருக்கு. இதுக்கு அந்த செய்திகளை உருவாக்கி தருக நினைவு சிறப்பிதழுக்கு இந்த மாதிரி எழுதலாம், பார்த்துக்குங்க. வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே பார்த்துக்குங்க விடை. இதில் ஏற்புடைய 4 விடைகள் எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. சரியா? அடுத்து பிரிவு 3ல் இதில் ஏதாவது 3 கேள்விகளுக்கு மட்டும் விடை அளித்தா போதும். அது இது அல்லது அதுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 இருக்குன்னா இதில் ஏதாவது 1க்கு மட்டும் விடை அளித்தா போதும். இதுக்கு 4 மார்க்கு. மொத்தம் 3 கேள்விகள் இருக்குது. முதல்ல பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். அப்படியே விடை பார்த்துங்க. அணி இலக்கணம், நம்ம அணி இலக்கணம்னா அணி இலக்கணம் எழுதணும், சான்று எழுதணும், பொருத்தம் எழுதணும். அணி இலக்கணத்துக்கு 2 மதிப்பெண்கள், சான்றுக்கு 1 மதிப்பெண்கள், பொருத்தம் 1 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். இந்த குறட்பால பயின்று வரும் அணி சொற்பொரும் பின்வரும் நிலையணி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆகப்பெறின் இதுக்கு வந்து இதை நம்ம எழுதணும், அணி இலக்கணம் எழுதணும், அதுக்கு 1 மார்க்கு. அந்த என்ன அணின்னு கண்டுபிடிக்கிறப்ப சொற்பொரு பின்வரும் நிலையணி, அதுக்கு 1 மார்க்கு. இதுக்கு வந்து அணி இலக்கணத்துக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்து பொருத்தம் எழுதணும், பொருத்தத்துக்கு 1 மதிப்பெண்கள். சரியா? இதில் 2 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு கேள்விக்கு விடையளித்தா போதும். இது மொத்தமே 3 கேள்விகளுக்கு விடையளித்தா போதும். இலக்கிய நயம் பாராட்டுக நீங்களாகவே எழுதணும் சொந்தமாக, இந்த மாதிரி எழுதிடாதீங்க. இது தலைப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கோம், மையக்கருத்து நீங்கள் எழுதணும். அது மாதிரி ஏற்புடைய நயங்கள் ஏதாவது 3 எழுதலாம். தொடைநயம், சொல்நயம், அணிநயம், சந்தநயம், சுவை நயம்னு இருக்கும். ஏதாவது 3 கூட நீங்கள் தெளிவாக எழுதுங்க. அடுத்து வந்து பாடான் திணை சான்று தந்து விளக்குகான் இருக்கும். அதில் திணை விளக்கம் எழுதணும், அதுக்கு 2 மதிப்பெண்கள். சான்று எழுதினீங்கன்னா அதுக்கு 1 மதிப்பெண்கள், பொருத்தத்துக்கு 1 மதிப்பெண்கள். இந்த மாதிரி எழுதலாம். காய்நல் அறுத்து என தொடங்கும் புறநானூற்று பாடல்கள் எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. சரியா? அடுத்து வந்து கூதிர் பாசறை துறையை சான்றுடன் விளக்குகான் இருக்குது. இதில் துறை விளக்கம் எழுதுனீங்கன்னா 2 மதிப்பெண்கள், சான்று எழுதுனா அதுக்கு 1 மதிப்பெண்கள், பொருத்தம் எழுதினாலும் அதுக்கு 1 மதிப்பெண்கள். இந்த மாதிரி பார்த்துக்குங்க இதற்கான விடைகள்லாம். அடுத்து, பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுகான் இருக்கும். பழமொழி விளக்கம் எழுதுனா 1 மதிப்பெண்கள் கிடைக்கும். அது மாதிரி வாழ்க்கை நிகழ்வு அந்த கதை எழுதுனீங்கன்னா 3 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. பொருத்தமான வாழ்க்கை நிகழ்வினை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்குவாங்க. வாழ்க்கை நிகழ்வினை கருத்து மட்டும் விளக்கியிருந்தீங்கன்னா 2 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. சரியா? இதை நீங்களாக தான் எழுதணும். அடுத்து, கீழ்காணும் பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கான் இருக்கும். இங்கே பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த பத்திக்கு என்ன கேள்விகள், இங்கே வந்து விடை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். பத்திகள் வந்து உங்களோட இதுலேயே இருக்கும், கேள்வித்தாள்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், கேள்வி இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. ஏன்னா இலக்கிய நயம் பாராட்டுகளையும் நம்மளுக்கு பாடல்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஏதாவது 3 பாடலையும் மைய கருத்து போடு ஏதாவது 3 நயங்களை எழுத சொல்லியிருப்பாங்க, அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா கேள்விகள் இங்கே இருக்குது. அடுத்து அதே மாதிரி தான் இதுலேயும் எறும்பு ஊற கல்லும் தேயும் 42வது கேள்வி. இது வந்து வாழ்க்கை நிகழ்வு பழமொழி பொறுத்து எழுதுறது. சரியா? இந்த கீழ்காண பத்தினா இங்கே பத்தி கொடுத்துருக்காங்க, பத்தியை கொடுத்துட்டு கீழே வந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறப்ப நம்ம வந்து விடை எழுதணும். விடை வந்து இந்த பத்தியிலேருந்து எடுத்தே நம்ம எழுதிக்கலாம். இங்கே விடை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள். அடுத்து பார்க்கலாம்.
அடுத்து பாருங்கள், பகுதி 4ல் அனைத்து வினாக்களுக்கும் விடை தரணும். அதில் வந்து அல்லதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 2ல் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 6 மதிப்பெண்கள் இருக்குது. மொத்தம் 18 மதிப்பெண்கள். இதில் பாருங்கள், தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனற்றை தொகுத்து எழுதுகன்னு இருக்குது. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை குறிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முன்னுரை முதல்ல நம்ம எழுதணும். இந்த மாதிரி முன்னுரை எழுதிட்டு அடுத்து நம்ம வந்து செந்தமிழே துணைன்னு தலைப்பு போட்டுட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பொதிகை தென்தமிழ்னு போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து முடிவுரை எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 6 கருத்துக்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எழுதுனீங்கன்னா முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்து செய்நன்றி அறிதல் முன்னுரை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து கைமாறு கருதாத உதவி, உலகத்தை விட பெரிய உதவி, பயன் எதிர்பாராத உதவி, உதவியின் அளவு பனையளவு, மறப்பது மறவாததும், உதவியை மறப்பது நன்றல்லன்னு இந்த மாதிரி தலைப்பு போட்டு கீழே இந்த இதில் எழுதிட்டு முடிவுரை இறுதியாக எழுதிக்கிங்க. சரியா? அடுத்த கேள்வி, புயல் தாக்கத்தினால் குடியிருப்பவர்களுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின் வாரிய பொறியாளருக்கு கடிதம் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கடிதம் நீங்கள் அனுப்புனர் முதல்ல எழுதணும். உங்கள் புத்தகத்திலே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அனுப்புனர் எழுதணும். அடுத்து பெறுநர் எழுதிக்கணும். பொருள் எழுதிட்டு அந்த கடிதத்தில் என்ன செய்தி சொல்கிறீங்களோ அந்த செய்தி எழுதிட்டு கீழே வந்து இடம் நாள் எழுதணும். உரைமேல் முகவரி எழுதணும். இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. சரியா? அடுத்து நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகன்னு இருக்குது. இதில் முன்னுரை முதல்ல நம்ம எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து நிர்வாக வேளாண்மையும் போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். உங்கள் புத்தகத்திலேயே இதற்கெல்லாம் விடை இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்து நிதி மேலாண்மைன்னு போட்டுட்டு இது ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அடுத்து நல்வழி கூறு மேலாண்மை எழுதி முடிச்சுட்டு அடுத்து இறுதியாக நம்ம வந்து முடிவுரை எழுதிக்கணும் இந்த மாதிரி. சரியா? அடுத்த கேள்வி, கோடைமலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குகன்றிருக்கோம். ஆசிரியர் பெயர் நம்ம எழுதணும். சந்தா தத்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து முன்னுரை போட்டுட்டு இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து தலைப்புகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதில் இருந்து நீங்களாக எடுத்து எழுதலாம். அந்த கருத்துக்கள்லாம் முக்கியமான கருத்துக்கள்லாம் எடுத்து எழுதலாம். முதல்ல முன்னுரை போட்டுக்குங்க. அடுத்து பெரியவர் ஆறுமுகத்திற்கும் குழந்தைக்குமான பாசப்பிணைப்புன்னு போட்டு எழுதலாம். மருந்து கடை பாபுவின் மனிதநேயம், பெரியவரின் மனமாற்றம், தத்து எடுக்க வந்த தம்பதியின் பண்பு நலன், பாபுவின் கருணை, முடிவுரை இந்த மாதிரி தலைப்புகள் போட்டு நல்ல கருத்துக்கள் எடுத்து இது போன்ற கருத்துக்கள் இருந்துச்சு, நல்ல கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதில் இருக்கும் கருத்துக்கள்லாம் அதை எடுத்து நீங்கள் சரியாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்து அல்லதில் உரிமை தாகம் கேட்டிருப்பாங்க. அது ஆசிரியர் பூமணின்னு எழுதிட்டு இதுக்கு அதே மாதிரி தான் சொந்த நடையில் எழுதியிருந்தீங்கன்னா முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. இந்த கதையை வந்து முன்னுரை போட்டுக்குங்க. கதை மாந்தர்கள் யார் அப்படிங்கிறத எழுதிருங்க. 2 சகோதரர்கள் போட்டு அவங்கள பற்றி எழுதுங்க. அடுத்து தம்பி வெள்ளைச்சாமி கடன் வாங்குதல் பற்றி எழுதிருங்க. இதெல்லாம் தலைப்பாக போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் எழுதிக்கலாம். முத்தையன் பங்காரு சாமியின் வீட்டுக்கு செல்லுதல், ஒன்றிணையாமல் இருந்திருந்தால், ஒற்றுமையின் வலிமை, முடிவுரை இந்த மாதிரி போட்டு நீங்கள் சொந்த நடையில் அந்த கதையை எழுதியிருந்தீங்க அப்படின்னா முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. அந்த கதையை படிச்சுட்டு நீங்களும் அந்த அந்த கருத்துக்களை எடுத்துகிட்டு எழுதலாம். அடுத்து பகுதி 5ல் அடிப்பிரலாமல் செய்யுள் விடை தருக, அது செய்யுள் வடிவில் விடை தருக அப்படிங்கிறது. இதுக்கு 6 மதிப்பெண்கள். முதல்ல இருக்கிறதுக்கு ஒரு 4, ஏன்னா இது பாடல் எழுதி சொல்லியிருக்காங்க. குறளுக்கு வந்து 2 மதிப்பெண்கள். ஓங்கலிடை வந்து என தொடங்கும் தண்டி அலங்கார பாடல் எழுதணும். வரும் எனக்கு முடியும் குறளை வந்து நம்ம எழுதணும். இருக்கு பாருங்கள், ஓங்கலிடை அப்படிங்கிறது தொடங்குதில் அது பாடல் எழுதிட்டு கீழே ஆசிரியர் பெயரை நீங்கள் எழுதணும். அது மாதிரி திருக்குறளை எழுதிட்டும் ஆசிரியர் பெயர் எழுதணும். சரியா? இந்த முறைப்படி தான் நீங்கள் எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.